ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு குழந்தைங்க பாகற்காய் சாப்பிட மாட்றாங்களா? இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதும் 1 டேபிள் ஸ்பூன் வடக்கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 3 பல் பூண்டு, 2 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சீரக மிளகு, ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்து 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆறவும் மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணி கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இப்படி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாகற்காயை அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி பாகற்காய் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துக்கட்டும். இப்போ அதெல்லாம் எடுத்து உள்ளே ஸ்டஃபிங் வச்சு ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் சேர்த்து 2 சைடும் பரட்டி எடுத்தால் ஸ்டஃபிங் பாகற்காய் சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம்